Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. என்னன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லாமலே நீ ஒரு முடிவு பண்ணிக்கிட்டனா எனக்கு எப்படி தெரியும்? நீ பண்றது தப்பு காயத்ரி. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே புரியுது. அந்த எண்ணத்தை மாத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. சொல்லிட்டேன். நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்ன விஷயம்னே சொல்லாம ஏன் இப்படி என் மேல எரிஞ்சு விழுகிற? அதுவும் இல்லாம நீ இந்த வீட்டு மருமக தானே. என்னமோ நீதான் இந்த குடும்பத்துக்கு எல்லாங்கிற மாதிரி நடந்துக்கிற. இங்க பாரு, நான் இங்க வந்தது செல்வநாயகி ஆண்டியையும் அபியையும் பார்க்கதான். என்ன குவெஸ்டின் பண்ற ரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்ல மத்த விஷயத்துல வேணா உன்னோட தலையீடு இருக்கலாம், வாட் எவர். பட் என் விஷயத்துல நீ தலையிடாத, அது உனக்கு நல்லது இல்ல. ஏய், நானும் பாத்துட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்னமோ இது உன் வீடு மாதிரி உரிமை கொண்டாடிட்டு இருக்க. உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்க. நீ எதை வச்சு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க எல்லாருமே தானே இருந்தாங்க. அவங்க யாருமே எதுவுமே சொல்லலையே. நீ மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு இவ்ளோ கோவம் வர அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. மத்தவங்க வேணா உன்னை கவனிக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் நீ வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ அபிமாமா பக்கத்துல ஒட்டிட்டு உட்கார்றது, அவரை தொட்டு தொட்டு பேசுறது, ச்சீ, இப்படி இவ்ளோ கேவலமா உன்னால நடந்துக்க முடியுது? அவரு ஆல்ரெடி கல்யாணம் ஆனவரு. அவர் உயிருக்கு உயிரா லவ் பண்ண வைஃபை எழுந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படி அசிங்கமா நடந்துக்கிற. என்ன பாக்குற? நீ தானே அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்னு கேட்ட. இப்ப நான் சொன்னதானே உண்மை. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நான் தான் சொன்னல, அபியும் நானும் காலேஜ் மேட். ஒரு ஃப்ரெண்டா நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஃப்ரெண்டு கூட பக்கத்துல உட்கார்றதும் தொட்டு தொட்டு பேசுறதெல்லாம் நார்மல் தானே. அதுல என்ன அப்படி தப்பு இருக்கு? ஆனா அபி மாமா தான் உன்னை பார்த்ததே இல்லன்னு சொல்றாருல, அப்புறம் எப்படி நீ அவருக்கு ஃப்ரெண்டாக முடியும்? அப்படியே இருந்தாலும் நீ அவர்கிட்ட தப்பான எண்ணத்தோட தான் அப்படி நடந்துகிட்ட. அது நல்லதில்ல. எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவர்கிட்ட தப்பா நடந்துக்கிற. ஆமா, நீ என்ன நினைக்கிறியோ நான் அப்படிதான் அபிகிட்ட நடந்துக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? யாருமே எங்களை பத்தி எதுவுமே சொல்லல. அபியே அமைதியா தான் இருந்தாரு. உனக்கு மட்டும் என்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவ? அபி மாமா தேவி அக்காவோட ஹஸ்பண்ட். அவர்கிட்ட தப்பா நடந்துக்கிறத பார்த்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அந்த தேவி தான் இப்ப உயிரோட இல்லையே. அப்புறம் ஏன் அவளை பத்தி பேசிட்டு இருக்க? தேவி போனதால அபி அவளை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இல்லாதவளை நினைச்சு ஏன் ஏங்கணும்? அதுக்கு பதிலா இருக்கிறவங்கள நினைச்சு சந்தோஷமா இருக்கலாமே. நீங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க, அபி மட்டும் அவளை நினைச்சு அவர் லைஃப ஸ்பாயில் பண்ணிக்கணுமா? நீங்கெல்லாம் சரியான சுயநலவாதிங்க. என்னால அபிய அப்படியெல்லாம் போகட்டும்னு விட முடியாது. ஓ, இப்பதான் உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரியுது. அப்போ நீ ஒரு முடிவோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கல்ல? வேண்டாம் காயத்ரி, இது நல்லதுக்கு இல்ல. உன் நினைப்பெல்லாம் இத்தோட விட்டுரு. இப்பவே இங்கிருந்து போயிடு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. மரியாதையா கிளம்பு. அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், என்ன ஏதாவது கேட்கணும்னாலோ இல்ல இங்க இருந்து போக சொல்லணும்னாலோ அதுக்கு உரிமை செல்வநாயகி ஆண்டிக்கு மட்டும்தான் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் நான் எதையும் கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உனக்கு? நானும் போனா போகட்டும்னு நினைக்கிறேன். கேட்க மாட்டியா? போடி வெளியே. என்ன பண்ற நீ? இப்படி எல்லாம் பண்றது நல்லதே இல்ல. என்ன வெளியே போ சொல்றதுக்கு நீ யாரு? நான் தாண்டி சொல்லுவேன், வெளியே போ. கைய விடு. போடி, போன்னு சொல்றல. ஏய் சத்யா,
அர்ஜுன், இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பவே இங்கிருந்து போய் ஆகணும். என்னாச்சு சத்யா உனக்கு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? இவங்க நம்மளோட கெஸ்ட். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவியா? என்னதான் பிரச்சனை உனக்கு? அர்ஜுன், இவன் நடந்துக்கிறது சரியில்லை. இவ தப்பான நோக்கத்தோட வந்திருக்கான். நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். இப்போ இவளை இங்க இருந்து போக சொல்லு. போ. Shut up. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. வாங்க சார், சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஏன் சார், கொலை பண்ணவங்கள பத்தி எதுவும் க்ளூ கிடைச்சதா? உங்ககிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் நாங்க டைரக்டா தேவியோட பாடி கிடைச்ச இடத்துக்கு தான் போனோம். அந்த இடத்த சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன சார் கிடைச்சதாங்க? தேவியோட டெட் பாடி கிடைச்ச இடத்துல கொஞ்ச தூரத்துல ஒரு இரும்பு ராடு கிடைச்சிருக்கு. அந்த இரும்பு ராட்ல ரத்த கரை இருந்திருக்கு. சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது தேவியோட பிளட்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த இரும்பு ராடால தேவி அடிச்சு கொண்டு இருக்கணும். அந்த இரும்பு ராட்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தேவியோட மேட்ச் ஆகுது, இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் வேற ஆளோடது. கண்டிப்பா கொலைக்காரங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தானே சார் இருந்திருக்கும். அது யாருன்னு கண்டுபிடிச்சா கொலைக்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த ஃபிங்கர் பிரிண்டர் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சாச்சு. அங்க இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் விடாம எல்லார் ஃபிங்கர் பிரிண்டையும் கலெக்ட் பண்ணி அந்த இரும்பு ராட்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகே சார், அப்புறம் என்ன? அத வச்சு கொலைகாரங்களை சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்தீங்க? காரணம் இல்லாமல இங்க வரல. இதுக்கு முன்னாடி எதுக்கு இங்க வந்தோமோ இப்பயும் அதே காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். மிஸ்டர் அபி, தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கும் தேவியோட கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் பர்சனலா நம்புறேன். பட் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுபடி நாங்க உங்ககிட்ட இருந்து தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை சாம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதை கன்சிடர் பண்ணிப்போம். இது என்ன சார் ப்ரொசீஜர்? எனக்கு ஒன்றும் புரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததே என் பையன்தான்.